ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே மோட்டோ டிரைவ். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கார் பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் ஆயிருக்க டாடா டியாகோ ஈவிங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரியேட்டிவ் ப்ளஸ்ங்கிற டாப் எண்ட் மாடலு. இது வந்து 24 கிலோவாட் பேட்டரிங்க. இந்த பேட்டரியில் இப்போ மெயின் அட்வான்டேஜே வந்து உங்களுக்கு 15 இயர்ஸ் வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த பேட்டரிக்குங்க. இதுலேயே வந்து பேசிக் மாடலில் வந்து உங்களுக்கு 19 கிலோவாட் பேட்டரி வருதுங்க. அந்த மாடல் உங்களுக்கு லெஸ் யூசேஜ்னா நீங்கள் அந்த மாடலில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனோட ஆன்ரோட் காஸ்ட் வந்து 7.47 லேக்ஸ் வந்து வருதுங்க. இது வந்து இந்த 24 கிலோவாட் டாப் அண்டோடைய ஆன்ரோட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10.54 லேக்ஸ்க்கு வருதுங்க. இந்த மாடலை நமக்கு ரிவ்யூக்கு வழங்கினது எஸ்ஜிஏ டாடா கோயம்புத்தூர். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும், பட் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் ஷோரூம் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இந்த காரோடைய கம்ப்யூட்டர் வாக்குறோன்னு பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த டாட்டாங்கிற லோகோ இருக்குங்க. ஒயிட் கலர்ல வித் பிளாக்கோட கொடுத்துருக்காங்க. நல்லா எலிகென்ட்டா இருக்கு. 360 வியூ கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஈவினால வந்து டோட்டலாகவே வந்து ஒரே கலர்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வென்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மாதிரி நல்ல லைட் ஸ்கை ப்ளூ மாதிரி ரொம்ப நல்ல லுக்காக இருக்குங்க இந்த கலரு. இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வராது, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சைடு வியூ நம்ம பார்க்கலாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 175/65 R14 இன்ச்சஸ் வீல்ஸு. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ் மாதிரி வரனால இந்த டாட்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டாடா ஈவிங்கிற பேட்சிங் வந்து இங்கே இருக்குங்க. 360 வியூ கேமரா, கிளாசி மிரர்ஸோட வித் இண்டிகேட்டர்ஸோட வந்திருக்குங்க. இது வந்து டியூல் டோன் கலரு, பிளாக் வித் ப்ளூ கலர் மாதிரிங்க. அதனால அந்த டியூல் டோனுக்கு பிளாக் கலர்ல இருக்குங்க. மேலே குரோம் ஃபினிஷிங்ல உங்க சென்சார்ஸோட கொடுத்துருக்குறாங்க. இது நல்ல ப்ரீமியமா இருக்குங்க இந்த ஹேண்டில்ஸு. நம்ம இப்போ ரியர்ல லுக் பார்க்கலாங்க. ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ் வந்திருக்குங்க. டிஃபாகர் லைன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன்ஸாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்வ்டு லைன்ஸாக கொடுத்துருக்குறாங்க. டாட்டாங்கிற லோகோ இருக்குங்க. டியாகோ டாட் ஈவிங்கிற பேட்சிங் இருக்கு. கேமரா வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குங்க. டயர் பஞ்சர் கிட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெப்னி வராதுங்க, டயர் பஞ்சர் கிட் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சார்ஜர்ஸோடைய இதெல்லாம் இங்கே இருக்குங்க. பார்சல் ட்ரை ஒன்று வருது. நம்ம ரியரோடைய கம்ஃபர்ட் பார்க்கலாங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ டைப்பாக இருக்குங்க. டியாகோவில் பெட்ரோல் காரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டைப்பில் இருக்கும், ரெகுலராக இருக்கிற மாதிரி. இது வந்து ஒரு நியூ டைப்பாக கொடுத்துருக்குறாங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்லாண்டிங் டைப்பில் நீங்கள் பாட்டில் ஹோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு ஐவரி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரே கலர் மாதிரி இதெல்லாம் வந்துருக்குங்க. பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல கிரே கலர்ல ஒரு கிரீன் கலர்ல ஸ்டிச்சிங்ஸோட வந்திருக்குங்க. இப்போ நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட் பார்க்கலாம். சீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெக் ரூம் ஸ்பேஸ் அடிக்குவேட்டாக இருக்குதுங்க. அண்டர் தை சப்போர்ட்டு வந்து ஒரு 80% இருக்குதுங்க. உங்களுக்கு ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பேர் போகலாம். சின்ன பசங்கமா இருந்தால் ஒரு இப்போ இங்கே உட்காந்துக்கலாங்க. ஹம்ப் இங்கே இருக்குதுங்க. ஏசி வென்ட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. சார்ஜஸ் வந்து வராது. ஹம்ப் இருக்கிறாங்க. சின்ன பசங்கமா இருந்தால் இங்கே உட்கார வச்சுக்கலாங்க. 2 இது வந்து கொடுத்துருக்குறாங்க, பேப்பர் ஹோல்டர்ஸு. ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் இந்த மாடலில் வருங்க. ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏபிஎஸ், ஏபிடி எல்லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுதுங்க. நம்ம இப்போ ஃப்ரண்ட் ரோடைய கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மிரரோடைய அட்ஜஸ்டபிள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோடைய பட்டன்ஸ் இங்கே இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ்ல நியூ டைப்ல கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்டீரியர்ல போய் நம்ம கம்ஃபர்ட்ல பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நியூவாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்க, டோர் ஓப்பன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதிலே வந்துடுது. இந்த டிஸ்பிளே மட்டும் இப்படி இருக்கிறதுனால நம்மளால வந்து விசிபிலிட்டி வந்து நல்லா வெளியில நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குதுங்க. இனி வர கார்கள் எல்லாமே இந்த அனலாக் மீட்டருக்கு பதில் இந்த மாதிரி தான் டிஸ்பிளேஸ் வரும் போல இருக்கு. இது வந்து ஹெச்டி ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா, ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட உங்களுக்கு சிஸ்டம் வந்து வந்திருக்குங்க. 360 வியூ கேமரா பட்டன்ஸ். இது சார்ஜர் வந்து இதுக்கு வந்து ஹோல்டருக்கு வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் சார்ஜரோட ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. ரீஜென்ரேஷன் இதுக்கு வந்து இந்த பேட்டரி ரீஜென்ரேஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 1 2 3ங்கிற மாதிரி இருக்குங்க. டேஷ்போர்டு வந்து ஒரு நம்ம பெட்ரோலில் பார்த்த மாதிரி அதே மாதிரி டியூவல் கலரில் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இருக்குங்க. இது வந்து லாங் டேர்முக்கு கொஞ்சம் அழுக்காகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
இந்த கலர்ஸ். இது 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 அப்படி பார்த்துக்கணுங்க. டேஷ்போர்ட்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. செல்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சார்ஜிங் இது மாரி இங்க குடுத்துருக்காங்க. 2 ஃபோன்ஸ் வந்து வச்சுக்கலாங்க. இது ஈவிங்கிறனால டிரைவ் மோட்ஸ் மட்டும் தான். டிரைவ், ஸ்போர்ட்ஸ் மோடு, ரிவர்ஸ், நியூட்ரல் அவ்வளோதாங்க. உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து வந்திருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. டாப் எண்ட்னால உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வந்து வந்துருதுங்க. அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்க எல்இடி லைட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த இங்கேயும் பார்த்தீங்கன்னா 20% வந்து ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து பிளாஸ்டிக்ஸ வந்து நம்ம ரீயூஸ் பண்றப்ப நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இதுவாகும், கம்மியாகும். அதுக்காக வந்து இந்த மாரி பண்ணது நல்ல விஷயங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாடா டியாகோவுடைய ஈவியோடைய கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் இப்ப நம்ம பார்த்துட்டோங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கிடைக்குங்க. இது வந்து சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, 3.3 கிலோவாட் சார்ஜர் இப்ப இருக்குங்க. அது நீங்க வந்து இன்பில்ட்டாவே குடுப்பாங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் வேணுனாலும் நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆறதுக்கு ஆகுங்க இந்த டைமிங்கு. பெர் கிலோமீட்டருக்கு நீங்க வீட்ல சார்ஜ் போட்டீங்கன்னா, ஒரு ₹2 தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் வரும். நம்ம வீட்டோட ஈபில. இதே வந்து நீங்க வந்து ஹைவேஸ்ல நீங்க போறப்ப எவ்ரி 30 டூ 50 கிலோமீட்டர்ல வந்து ஹைவேஸ்ல எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே த்ரூ அவுட் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லாத்துலயும் இருக்குங்க. அதுல நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா, அந்த ஆப் ஒண்ணு இருக்கும். Xeon, ரிலாக்ஸ் அது மாரி ஸ்டாட்டிக்ன்னு இருக்குங்க. அதுல நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20 டூ 80% வந்து ஒரு 40 மினிட்ஸ்ல ஆயிரும். நீங்க ஒரு பிரேக்ல வந்து நீங்க லஞ்ச் பிரேக்லோ, டிஃபன் பிரேக்லோ நிறுத்திட்டு நீங்க முடிக்கிறதுக்குள்ள சார்ஜிங் ஆயிருங்க. புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.